மீண்டும் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு மிக காட்டமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய எல்லா படைகளையும் மீள் தயார் நிலையில் இருக்குமாறு சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வோம் என்கிற அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபரை நம்ம நம்ப முடியல. அவர் ஒவ்வொரு நாளும் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றதுக்கு மாற்றமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே எனி டைம் நாம் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டி வரும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இஸ்ரேல்ல தொடர்ந்து பல பேரை இஸ்ரேல் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய விமானப்படையை சேர்ந்தவர்கள். அதை தாண்டி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 190வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய 40 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானுடைய உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களும் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருப்பது. அதை தாண்டி எல்லா நாடுகளிலும் க்ரூட் ஆயிலுக்குரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது என்று ஏகப்பட்ட சிக்கல்கள்ல எல்லா நாடுகளுமே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு நாளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் ஈரானை மட்டுமல்ல சர்வதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே எரிச்சல் அடைய செய்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்தும் பார்க்க முடியும். ஒரு அதிபராக இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமாக இவ்வளவு முரண்பாடாக ஒவ்வொரு நாளும் ஒளறி கொட்டக்கூடிய ஒரு ஆளை உலகத்துல நீங்க